வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சைராம் வணக்கம். நாம் இன்றைய வீடியோ பதிவில் வயலூரில் நடந்த வேல்மாறல் பூஜை, அதோட தென் ஷீரடியில் நடந்த வேல்மாறல் பூஜைன்னு 2 இடங்கள்ல நடந்தது. முதல்ல நம்ம தென் ஷீரடியில் நடந்த வேல்மாறல் பூஜை, அது மட்டும் இல்லைங்க, வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போதெல்லாம் நடந்த அற்புத அதிசயங்கள்னு உங்களுக்கு பெரிய விருந்தே காத்திருக்குது. அதனால் வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அன்று சனிக்கிழமை அன்னைக்கு காலையிலே நாங்கள் நேரத்தோடு கிளம்பிட்டோங்க. ஏன்னா நம்ம தென் ஷீரடியில் 3 மணிக்கெலாம் இருக்கணும் அப்படின்னு வந்து கோவிலில் சொல்லியாச்சு. வீட்டில் குலதெய்வத்தை வழிபாடு முறையை செய்துட்டு நம்ம கார்த்திகேயனை வச்சு வணங்கிட்டு நம்ம போகிற வழியில் வலமுறி விநாயகர் இருக்கார், அங்கேயும் கற்பூரம் ஏற்றி வணங்கிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும் பிள்ளையாரப்பா அப்படின்னு மனசார நம்ம பிள்ளையார்கிட்டையும் ஒரு மனுவை போட்டுட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்பி கொஞ்சம் நேரம் ஆனதும் டிஃபன் மாதிரி எதாவது சாப்பிட்ருவோமே அப்படின்னு நான் வீட்டிலேருந்து கொண்டு போயிருந்தேங்க. சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பக்கத்தில் வந்து பார்த்தா ஒரு கோவில் போல் இருந்தது. அப்புறம் கீழே இறங்கி பார்த்தா ராஜ கம்பீரமாக நம்ம ஆஞ்சநேயர் வந்து நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள்ளே போகும்போது தான் தெரியுதுங்க, இன்றைக்கி சனிக்கிழமை அன்றைக்கி நம்ம ஆஞ்சநேயரோட தரிசனம் கிடைக்குதுன்னா எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம். ஐயன் நினச்சாதாலும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால அங்கே போனதுமே நல்ல ஒரு ஆரத்தி, அதை எடுத்த கையோட நாங்கள் டிஃபன் கொண்டு போயிருந்தோம் சாப்பிட்ணுன்னு. என்னமோ தெரியல, கடவுளோட அனுகிரகம். நீங்கள் கொண்டு வர டிஃபனெல்லாம் அப்படியே வச்சுக்கோங்க, நான் கொடுக்குறத நீ சாப்பிடு அப்படின்னு கோவில் பிரசாதமாக புளியோதரை, கேசரி, சுண்டலும் கொடுத்தாங்க. இதுவே வயிறு ரொம்ப போச்சு. அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அந்த பாட்டிமாவுக்கு ரொம்ப நன்றி சொன்னேன். எல்லாம் சூப்பராக செய்திருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். உண்மையாக அவ்வளோ அருமையாக இருந்தது. திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஆஞ்சநேயரிடம் வந்து ஒரு குருவிடம் வந்து பெரிய வணக்கத்தை போட்டுட்டு சிறப்பாக பூஜைக்கு போகிறோம். பூஜையை நல்லபடியாக முடிச்சுட்டு வரணும். ஆஞ்சநேயா, இந்த தரிசனம் சனிக்கிழமை அன்றி கொடுத்ததுக்கு பெரிய ஒரு பாக்கியம், நன்றி அப்படின்னு. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, அதாவது எங்கள் வீட்டிலேருந்து கண்டிகை கீரை பக்கத்துலேருந்து செங்கல்பட்டு போகிற வழியில் வந்து இந்த ஆஞ்சநேயர் கோவில் இருக்குங்க. இது வரைக்கும் உண்மையாக போனதே இல்லை. பெரிய வாய்ப்பு கொடுத்தாரு. அதுவும் போகிற நேரம் ஆரத்தி பிரசாதம்னு கிடைச்சிது. நல்லா சாப்பிட்டுட்டோங்க. அதுக்கப்புறமா மதியம் ஒரு 12 மணி போல் ஆயிடுச்சு. கொண்டு வந்த தயிர் சாதம்லாம் இருக்கே, சாப்பிட்ணுன்னு ஒரு இடம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். 2-3 போர்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதாவது நம்ம கணக்கம்பட்டி ஐயா வந்து அந்த போர்டு வந்துட்டுருக்கு, 2 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டருக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கணக்கம்பட்டி ஐயாவோட இந்த கோவில் இருக்கக்கூடிய இடம் திருச்சிக்கு போகிற வழியில் தாங்க இருக்குது. அதாவது தென் ஷீரடிக்கு போகிறதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆனதான் ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஊஞ்சல்லாம் ரொம்ப பிடிக்குமா. அங்கே போய் ஒரு 2 ஆட்டை ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஐயா குருவை பார்க்கவே போனேன். அங்கே அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பேர் வந்து கொடுத்துறேன், எந்த ஊரில் இருக்குதுன்னு அவங்களுக்கு கொடுக்குறேன். ஐயா அந்த கோவில் பார்த்துக்கிட்டு அப்படி உள்ளே போகிறேன். அந்த வாசகத்தை படித்ததுமே அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டேன். என்னென்னா உண்மையாகவே எத்தனையோ பேர் சொன்னாங்க, இதே திருச்சி போகிறோமோ எத்தனையோ முறை போயிருக்கேன், எனக்கு இந்த கோவில் இருக்கிறது தெரியலன்னாங்க. ஆனால் இப்போ நமக்கு போனதுக்கு உண்டான காரணம் என்ன, என்னை தேடி நீ வரவில்லை, நான் தான் உன்னை அழைத்து வந்தேன் அப்படின்னு ஐயா சொல்லிட்டார். அதுவே நமக்கு பெரிய விஷயந்தான். ஐயா அழைத்ததன் மூலமாக எங்களுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு. எதனால் இந்த வாய்ப்பு அவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, நம்ம கூட யார் இருக்கா, கார்த்திகேயன் இருக்கார். நம்ம பழனிக்கு போயிட்டு வரும்போது கனகமண்டியில் போய் வேல் வைக்க முடியாத சூழ்நிலை. அந்த குறையை தீர்க்கும் வகையில் கனகமட்டி ஐயா கார்த்திகேயனை கொண்டு வரலை, நீ என்னை வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு என்னோடய சன்னிதானத்தில் கொண்டு வந்து வை அப்படின்றத ஐயன் உணர்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதனால் அங்கே போகிறோங்க. கரெக்டாக அங்கேயுமே பெரிய விஷயந்தாங்க. 12:30 மணி நாங்கள் உள்ளே நுழையிறோம். 12:30க்கெலாம் ஆரத்தி ஆரம்பிச்சிருவாங்களாம். ஆனால் அன்றைக்கி 1/4 மணி நேரம் லேட்டு அப்படின்னு அந்த ஐயா அந்த பூஜை பண்ணுவார்ல அவர் சொல்கிறாரு. எதனால் நடந்ததுன்னு தெரியல. ஒரு வேளை எங்களுக்காகவே என்னமோ ஐயன் வந்து அந்த 1/4 மணி நேரத்தை தள்ளி வச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு தம்பதியர் மட்டும்தான் இருக்காங்க. பாருங்களேன் எவ்வளோ அற்புதமாக நம்ம கனகமட்டிக்குள்ளே போன மாதிரியே இருந்தது. அவ்வளோ ஒரு நந்தவனத்துக்குள்ளே ஐயா வந்து இருக்கார். இங்கே வந்து கனகமட்டி ஐயா வந்து இருந்துட்டு போயிருக்காராம். இங்கே வந்து இருந்து பல பேருக்கு அருள் ஆசீர்வாதம் கொடுத்துருக்காரு. அதனுடைய நினைவாக தான் இந்த இடத்துல இப்படி ஒரு ஆலயம் வந்து எழுப்பியிருக்கிறாங்க. பழனிமலை அப்படியே பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒரு பக்கம் நம்ம கனகமட்டி ஐயா, ஒரு பக்கம் முருகப்பெருமானோட அப்படின்னு, முருகர் வேறு இல்லை கனகமட்டி ஐயா வேறு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வேல் கொண்டு போயிருந்தோமா, அங்கே ஒரு புது தம்பதியர் இருந்தாங்க. நம்ம வேலை வேணால் தூக்காதவங்களுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போன்றதுனால அவங்க கையில் கொடுத்து அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நம்ம கார்த்திகேயனை தூக்க அப்படின்னு அவங்க கையில் கொடுத்து அதுக்கப்புறமா நம்ம சத்குருவிடம் வைக்க சொல்லி கொடுத்துருந்தேன். ஐயா ஒரு கையில் வேல் வாங்கினதுமே ஒரு நிமிஷம் அப்படியே நின்றுட்டார். அதுக்கப்புறம் கொண்டு போய் ஐயா பக்கத்தில் வச்சதும் அந்த பாருங்களேன், அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் ஐயா பக்கத்தில் அது வைக்கவும் எப்படி தகன்னு மின்னிட்டு இருந்தார். ரொம்ப நிறைவு. இதில் இன்னொரு ஆச்சரியம்னா, ஆரத்தியில் கலந்துக்க பெரிய வாய்ப்பும் கொடுத்தார். நம்ம கனகமட்டியில் கலந்துக்கும் போது அந்த மணியெல்லாம் நம்ம கைக்கு வரலையே, நம்மளால் அடிக்க முடியல, உண்மையாக அப்போ நான் ஃபீல் பண்ணேன். அந்த குறையும் ஐயன் தீர்த்துட்டாருங்க. அங்கே எல்லாரும் ஆரத்தியில் கலந்துக்கிட்டு சத்குருவை மனசார வேண்டிப்போம்.
ஆரத்தியெல்லாம் நல்லா சிறப்பாக முடிஞ்சுது. கார்த்திகேயன் அங்கேயே தான் இருக்காரு. அதுக்குள்ளே நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிடுங்கம்மான்னு அவரே சொன்னாரா. இங்கே அப்பளம், சாம்பார், பொரியல் அப்படின்னு இங்கே சாப்பாடு கொடுத்தாச்சு. நம்ம கொண்டு வந்த சாப்பாடு இங்கே பாருங்கள். ஐயனுடைய அருள் என்னென்னா, நான் தயிர் சாதம் வந்து பார்த்து பார்த்து செய்து கொண்டு வந்தேன். அந்த தயிர் சாதம் இங்கே இருந்த நிறைய பேர் சாப்பிட வந்தாங்க. எல்லாருக்குமே நான் வந்து பரிமாறினேன். எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க. அதை நம்ம சாப்பிடணும்னு நினச்சது வரை எல்லாருக்கும் கொடுக்க வச்சுட்டார். அன்னதானம் போல் அப்படின்னு சொல்லலாம். சாப்பிட்டுட்டு வந்த உடனே எங்களால் முடிஞ்சது ஒரு அரிசி மூட்டை ஒன்று வாங்கி ஐயாவை சுற்றி வலம் வந்து வேண்டிக்கிட்டு ஐயா கிட்ட வந்து அந்த காணிக்கை நாங்கள் அரிசி மூட்டை வந்து வச்சுட்டு, நம்ம கூட வயலூர் வேல்மாறல் பூஜைக்காக 2 சகோதரிகள் வந்திருந்தாங்க, ஜோதி, திலகாவதி அப்படின்னு. நாங்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் போயிருந்தோம். அதே போல் அழகாக அரிசி வாங்கி ஐயாவுக்கு வச்சுட்டு மனதார நன்றி. இப்படி ஒரு வாய்ப்புலாம் கொடுக்குறாருன்னு எவ்வளோ பெரிய விஷயங்க. அந்த ஒரு நிமிஷம் வாங்க போகிறோம். அந்த ஒரு நிமிஷத்தில் அந்த ஆரத்தியை நிற்க வச்சு நாங்கள் வந்து அதில் கலந்துக்கிட்டு அதில் நம்ம கார்த்திகேயன் இருக்கணுன்றதெல்லாம் நம்ம நினச்சா முடியுமா? சத்குருக்கு கொடான கொடி நன்றியை சொல்லிவிட்டு சிறப்பாக ஐயா கிட்டேருந்து வேல் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். எங்கே இப்போ நம்ம தென்ஷீரடி போய்கிட்டு இருக்கோம். 3 மணிக்கெலாம் நீங்கள் வந்துடணுமா. 3:30 மணிலேருந்து உங்களுக்கான டைமிங் வந்து 5 மணிக்குள்ளே பாராயணத்துக்கு அப்படின்னு கோவில் நிர்வாகம் சொல்லிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் சீக்கிரமாக வாங்க எல்லோரும் 4 மணிக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தேன். தென்ஷீரடி நான் ஏற்கனவே ஒரு முறை போயிட்டு வந்திருக்கேங்க. ஆனால் இந்த முறை பாபா இப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாரு அப்படின்னு கொஞ்சம் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ ஒரு மனசு நிறைவு, சந்தோஷம். தென்ஷீரடி நாங்கள் ஷார்ப்பாக 2:30 மணிக்கெலாம் அங்கே போயாச்சுங்க. 2:30 மணிக்கெலாம் நாங்கள் அங்கே போயிட்டோம். இப்போ உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இன்று நீங்கள் வீடியோ பதிவு பார்க்குற நாள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, மறுநாள் புதன்கிழமை குரு பூர்ணிமாவும் கூட, பௌர்ணமி, ஆடி பௌர்ணமியும் கூட. இந்த நாளை குரு பூர்ணிமா வந்து நம்முடைய மானசீக குருவாக யாரெல்லாம் நினைக்கிறோமோ அந்த குருவுக்கு நன்றி சொல்லும் வகையில் இந்த நாளை நம்ம வழிபாட்டு முறை செய்கிறோம். அந்த ஒரு நாள் முழுக்க நமக்கு அந்த நம்முடைய குருவுடைய நாமத்தை சொல்கிறது அப்படி ஒரு அதீத பலன் நமக்கு தரும். இந்த குரு பூர்ணிமா வரக்கூடிய இந்த 4 நாளுக்கு முன்பு ஐயாவை பார்க்கக்கூடிய, என் சத்குருவை பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா எல்லாமே நன்றி சொல்கிறது தவிர வேறு எந்த வார்த்தையுமே இல்லை. அதுக்கு அதிகமாக ஃபோட்டோ வீடியோலாம் எடுக்க வாய்ப்பு இல்லைனாலும் இந்த சின்ன ஒரு வீடியோ கிளிப்பெல்லாம் எடுத்திருந்தேன். என்ன சொல்கிறது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருந்தது. நம்ம சாவடியில் நம்ம கார்த்திகேயனை வச்சு ஐயாவிடம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு துவாரகமாய், அதாவது துணியிடம் வந்து துணி சுற்றி வலம் வந்து அங்கேயும் வந்து பாபாவிடம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதுக்கப்புறம் நேராக நாங்கள் கோவிலுக்குள்ளே வர சொல்லிட்டாங்க. கோவிலுக்குள்ளே போயாச்சுங்க. இங்கே என்ன நடந்ததுன்னா, நாங்கள் போகிறதுக்கு முன்பே அழகாக அங்கே ஒரு முருகர் படம் வச்சு மனையெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே பாருங்கள், அங்கே போய் அழகாக நம்ம கார்த்திகேயனை அங்கே வச்சிட்டோம். பாபாவை பார்த்ததில் அப்படி ஒரு பேரானந்தம், பெரும் மகிழ்ச்சி. மாளிகைன்னு சொல்கிறதா சொல்ல வார்த்தைகளே இல்லை. சொர்க்கத்தில் இருக்கிற அம்மா இருக்கும். தென்ஷீரடி இது வரைக்கும் நீங்கள் முன்பு போயிருக்கீங்களான்னு தெரியல, போனவங்களுக்கு தெரியும். கம்பீரமான ஒரு ராஜ மாளிகையில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஷீரடிக்கு போக முடியாதவங்க, அவ்வளோ தூரத்தில் இருக்குது, பண வசதி இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்காகவே பாபா இங்கே தென்ஷீரடியில் இப்படி ஒரு கோவில் அமையணும், இங்கே என்னுடைய மக்கள் எல்லாரும் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணுன்றதுக்காகவே உருவாகப்பட்ட எழும்பிய ஒரு கோவில் அப்படின்னா தென்ஷீரடி அக்கரைப்பட்டியில் உள்ள பாபா கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல நமக்கு இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாரு பாபா அப்படின்ற போது என்ன சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், அடுத்தது பாபா இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. 3 மணி ஆயிடுச்சு, ஆடை மாற்றுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, நானும் மயில் கலர் கோல்டு பார்ட்ரு, பாபாவும் நல்ல டார்க் கலர் மயில் கலரு கோல்டு பார்டர். எனக்கு ரொம்ப ஹாப்பியாகி போச்சு, ஒரே சந்தோஷந்தான். இங்கே பாருங்கள், இன்னொரு முறை முதல் முறையாக வரும்போது அப்படி தூரத்தில் இருந்து அப்படி பார்த்துட்டு போயிடுவோம். நமக்கு வந்து பாபா பக்கத்தில் வந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் 2வது முறையாக நான் பாபா என்னை அழைக்கிறாரு. அவர் எதிர்க்க அமர்ந்து பாராயணம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு, மக்கள் எல்லாரோடையும் சேர்ந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு. என் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம். குருவுக்கு நன்றி தான் சொல்லியிருந்தேன். பாராயணம் நாங்கள் அழகாக ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 4 மணி போல்
நான் சொன்னேன் இல்லையா, குருவருள் இருந்தால் நமக்கு திருவருள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு. நாங்கள் வேல்மாறல் பாராயணம் முடிந்த கையோட சஷ்டி கவசம் படிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. சஷ்டி படிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி ஒரு குழந்த பாராயணம் பண்ணுது சஷ்டி கவசம். யாருன்னு பார்த்தா ஒரு 4 வயசு குழந்தைங்க. அந்த குழந்தை முழுக்க சஷ்டி கவசம் படிக்குது. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். இருக்க மக்கள் வந்து நிறைய பேர் வந்து பாராயணத்தில் கலந்துக்கிட்டாங்க. அந்த குழந்தை வந்து என் கூட போட்டி போட்டு அமர்ந்து நானும் முருகனும் எனக்கும் முருகனுக்கும் ஒரு போட்டி நடந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி உண்மையாக அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து எனக்கு பிடிச்ச திருப்புகழ் என்னுடைய திருப்புகழ் அப்படின்னா ஆறுமுகமா அந்த பிள்ளையும் ஆறுமுகல் படிச்சுதுங்க. அதாவது பாபா வந்து உன்னுடைய முருகப்பெருமானே உனக்கு கூட்டிகிட்டு வந்து பக்கத்தில் உட்கார வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு 4 வயசு பிள்ளையா பாருங்கள், எவ்வளோ பேர் மக்கள் வந்துட்டு போகிறாங்க. ஒரு 4 வயசு பிள்ளையை அந்த நேரத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளை என் கூட சேர்ந்து பாராயணம் பண்ணுறதுன்றதுலாம் என்ன சொல்ல முடியும்? கேளுங்களா அந்த பிள்ளைய நானும் பாடினதை. பார்த்தீங்களா போட்டி எப்படி இருந்துச்சு இல்லைங்க? ரொம்ப பரவசமாயிருச்சு. ஒரு குட்டி முருகனே அப்படியே அழகாக வந்து அமர்ந்து மக்களோடு மக்கள் வந்து சேர்ந்து பாராயணம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது. அவங்க அம்மா வந்து பிள்ளைய அழகாக வளர்த்துருக்காங்க. இந்த சின்ன வயசுலேயே அழகாக முருகனுடைய இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லி கொடுக்குறது, திருப்புகழ் சொல்லி கொடுக்குறது பெரிய விஷயம். கண்டிப்பாக அது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். எல்லாருக்கும் அவர் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி, சந்தோஷம். இவன் மட்டும் இல்லை, இவனுடைய அண்ணனும் வந்து பாராயணத்தில் கலந்துக்கிட்டது. வேல்மாறல் பாராயணம், சஷ்டி கவச பாராயணம், தென்ஷீரடி பாபா முன்பு அமர்ந்து முன் வரிசையில் அமர்ந்து படிக்கக்கூடிய பெரிய வாய்ப்பெல்லாம் சத்குரு கொடுத்துருக்காரு. இதில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் கூடுதல் மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அங்கீகாரமெல்லாம் என்னுடைய சாய் வந்து கொடுத்துருந்தாரு. அங்கே அலங்கரிக்கப்பட்டிருந்த முருகருடைய முகத்தை பாருங்களேன். இது வரைக்கும் நீங்கள் அது மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த குழந்தை முகத்தோடவே தான் அந்த சின்ன பிள்ளை வந்துச்சு அப்படின்னு நான் சொல்வேன். அது மட்டும் இல்லைங்க, நமக்காக ஒரு சகோதரி வந்து ஆந்திராவிலேருந்து வந்து ஒரு பரிசு கொடுத்தாங்க. அது பரிசுன்னு சொல்கிறத விட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது தத்தாத்திரேயருடைய படம் வந்து கொடுத்தாங்க. குருவுடைய அனுகிரகம் நிறைஞ்ச ஒரு நாளாக வந்து அன்றைக்கி அமைஞ்சது. பூஜையெல்லாம் நிறைவாக முடிஞ்ச கையோட ஆரத்தி அப்படியே எடுத்துருந்தாங்க. நீங்களும் அவங்க கலந்துக்கோங்க. சாய்பாபாவிற்கு, சத்குருவுக்கு, சத்குருவிற்கு, சாய்பாபாவிற்கு. அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற பெரிய ஆசை இன்னொன்று என்னென்னா, நம்ம கார்த்திகேயனை பாபாவோட மடியில் வைக்கணும்னு ஆசைங்க. பூஜையெல்லாம் முடிஞ்ச கையோட அந்த அவர்கிட்ட கொடுத்ததம்மா, அவருக்கு நாங்கள் சொல்கிறது புரியல. அவர் வந்து கீழே வைக்கிறாரு, சைடில் வைக்கிறாரு, இப்படியெல்லாம் வைக்கிறாரு. நான் சொல்கிறேன், பாபாவுக்கு இந்த பக்கம் கிராஸில் படுக்க வைங்க, அவரோட நெஞ்சோடு அணைச்சி கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அது ஏன் அப்படி நடந்ததுன்னா, பாபாவுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கார்த்திகேயனோட இருக்கணும்னு ஆசை. அதனாலவே அவர் வந்து நாங்கள் சொல்கிறது புரியாமல் இப்படியும் அப்படியும் பண்ணிகிட்டே இருந்தாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறமா இன்னொரு குருஜி என்ன பண்ணார், அவர் மேலே போயிட்டு
நான் வைக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படி சொன்னனோ அதே போல் கொண்டு போய் நம்ம கார்த்திகேயனை என் பாபாவோட நெஞ்சோடு அணைச்சிட்டார். எனக்கு கண் கலங்க பாபாவுக்கு பெரிய நன்றிகள் சொன்னேன். ஏன்னா எனக்கு பாபா காட்டிய ஒரு வழி தான் இந்த வேல்மாறல்ல மகாமந்திரம். இந்த மகாமந்திரமானதை பாராயணம் செய்ய பல மக்களுடைய அன்பு உள்ளத்தில் வந்து நான் குடிக்கொள்ள என் பாபா ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக முருகனோட அனுகிரகம் ஆசீர்வாதத்தோட வேலவன் நம்ம கார்த்திகேயன் என் கையில் வந்து இருக்கிறதுக்கும் பெரிய காரணமாக இருந்தது என்னுடைய சத்குரு தான். அவருக்கு கொடான கொடி நன்றிகள் சொல்லியிருந்தேன். அழகான ஒரு பூஜையை நிறைவாக தென்ஷீரியில் முடிச்சிட்டோம். நம்ம கார்த்திகேயனுக்கு வந்து இருக்க பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அவர்கிட்ட வைக்கிற வேண்டுதல் நிறைவேறிட்டுருக்கு அப்படின்றதும் அதிகப்படியாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கே நிறைய பேர் புதுசாக வந்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே நம்ம பாராயணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அம்மா நாங்களும் இன்னிலேருந்து உன்னுடைய ஃபேன்ஸ் ஆகிட்டோம், உன்னுடைய சேனல் வந்து நாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க. நாங்களும் வரோம் வீடியோவுக்குள்ள அப்படின்னு எல்லா அன்புள்ளங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இன்னும் நிறைய சொந்தங்களை பாபா வந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பாபா கொடுத்த பெரிய அங்கீகாரம்னு சொல்லலாம். கீழே இருக்கக்கூடிய தியான மண்டபத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. அங்கே போனப்போ வந்து தென்ஷீரடி சாய்பாபா கோவில் சார்பாக வந்து சிறப்பான முறையில் நீங்கள் பாராயணம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து தெரிவித்து எங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. எனக்கு மட்டும் கிடையாதுங்க, என்னோடு சேர்ந்து பாராயணம் செய்த எல்லாருக்குமே பாபா வந்து கொடுக்க வச்சார். அதுவும் என் கைகளாலேயே எல்லாருக்கும் நீங்கள் போட்டு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாரா. அது வந்து எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாருக்குமே நாங்கள் வந்து தென்ஷீரடி பாபாவோட அந்த அங்கீகாரம் பதித்த அந்த சால் வந்து நான் போட்டு விட்டுருந்தேன். எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நம்ம இதுக்கும் பாபாவை பக்கத்தில் போய் பார்ப்போமா அப்படின்ற மாதிரி இருந்தவங்க எல்லாருக்கும் அவ்வளோ அருகாமையில் இருந்து பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்பு மூலிமா கிடைச்சது மாதிரிமான்னாங்க. அது எல்லா புகழும் முருகனுக்கும் பாபாவுக்கு தான் செய்கிறோன்றதுனால சத்குரு சாய்நாத் மகாராஜ்கி ஜே அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக எல்லாரும் வந்து பாராயணம் பண்ணியிருந்தேன். எல்லாருக்கும் வந்து டிஃபன் மாதிரி இந்த டீ பஜ்ஜி இதெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்க. யார் என்னன்னு தெரியாத ஒரு சிபாரிசுன்னு எதுவும் இல்லாமல் அந்த அளவுக்கு நமக்கு அங்கே கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. ஆனால் அதே சமயம் இந்த நேரத்தில் நான் கோபுரம் டிவி பிரசாத் சாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். நான் அவர் மூலயமா தான் இந்த கான்டாக்ட் கிடச்சி நம்ம அந்த கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, வேல்மாறல் பாராயணம் செய்தால் நமக்கு வேல் நம்மளை தேடி வரும், வேலவர் நம்மளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும்ல. அதே போல் இந்த கோவிலில் நிர்வாகியாக வேலை செய்துட்டு இருக்கிற ஒரு சகோதரிங்க வேல்மாறல் பாராயணம் 3 மாதங்களாக செய்துட்ருக்காங்க. எந்த முருகன் கோவிலுக்கும் போகலை. பாபா சொல்லி அவங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். அது அவங்களுக்கு வந்து நான் திடீர்னு நான் போகிறேன்ல, வேல் கொண்டுட்டு அங்கே போகிறேன், வேல்மாறல் பாராயணம்னு நாங்கள் செய்கிறேன்றது அவங்களுக்கு அது தெரிஞ்சதும் அப்படி ஒரு சந்தோஷம். அழுகனா அவங்களால அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. முருகன் இருக்கான், என் பாபா சொன்னது போல் நடந்துருச்சு அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் வேல்மாறல் படிக்கிறீங்களேம்மா, நிச்சயமாக உங்களை தேடி வேலவர் வருவாருன்னு வேல்மாறல் புக்கு வேலெல்லாம் அவங்க கையில் பரிசாக கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அந்த சகோதரியிடம். தென்ஷீரடி பாபா கோயில் வந்து பெரிய மாளிகை போல் இருக்கும். பார்க்க வேண்டிய தெய்வங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. பிள்ளையார் இருப்பார், ஆஞ்சநேயர் இருப்பார். அதை விட இன்னும் கீழே ரொம்ப விசேஷமாக என்னென்னா சிவபெருமான் இருப்பாருங்க. பெரிய லிங்கம் வச்சுருப்பாங்க. அதற்கு முன்பு பாபாவுடைய படம் சித்திரம் வரைஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் பெரிய ஆச்சரியம் என்னென்னா, சைடில் கண்ணாடியில் இருந்து பார்த்தோன்னு வைங்களேன், அந்த லிங்கத்தில் பாபா இருப்பார். சிவனுக்குள்ளும் பாபா இருக்கார், பாபாவுக்குள்ளும் சிவன் இருக்கார் அப்படின்றதுக்காக ஒரு சாட்சியாக அங்கே வந்து அமைஞ்ச ஒரு இடம்னு சொல்லலாம். இங்கே பாருங்கள் லிங்கம் இருக்கா, அப்படியே நீங்கள் ஜன்னல்ல இருந்து பார்க்கும்போது அந்த லிங்கத்துக்கு மேலே அப்படியே ஃபுல்லாக பாபாவுடைய உருவம் பதிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமாக அந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கிறவர் அவர் வந்து சொல்லியிருந்தார். எல்லாமே பாபாவோடைய பெரிய அற்புதங்கள் இது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கீழே குருஸ்தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் முதல்ல பாபா கோயில் உருவாக்க காரணம் என்னென்னா, நிறைய பெரிய பாறை இருக்குங்க. அந்த பாறைக்கு இடையே நடுவில் தான் இந்த வேப்ப மரமானது தோன்றும். அதன் மூலமாக உருவாக்கப்பட்டது தான் இந்த தென்ஷீரடி பாபா கோயில். அதோட ஞாபகார்த்தமாக இங்கே குருஸ்தான் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய நம்ம பல்லக்கில் போகக்கூடிய பாபாவிடமும் வந்து அழகாக நம்ம வேல் படம்லாம் வச்சாச்சு. பாபாவிடம் வந்து பெரிய ஆசீர்வாதம், நம்ம வேல்மாறல் மகாமந்திரம் இங்கே படிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க பாபா அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவுமே மனமுருக வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பாக சத்குரு சாய்பாபா வந்து எல்லாருக்கும் குருவாக இருந்த அருளும் ஆசீர்வாதம் வாரி வழங்குவாருங்க. குருஸ்தான் தோன்றிய தோற்றம் அப்படின்னு பெரிய பேனர்லாம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாபாவிடம் வந்து இங்கேயும் வந்து கார்த்திகேயன் போயிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் இங்கே பாபா கோவிலில் நம்ம பாலாம்பிகையோடு ரொம்ப விசேஷங்க. இங்கே நம்ம தென்ஷீரடி பாபா கோவிலில் பாலாம்பிகைக்காக தனி சன்னதானமே உண்டு. நிச்சயமாக போயிட்டு வாங்க. ராகு கேதுவான பூஜைகளும் அங்கே நடந்துருந்துச்சு. அதையெல்லாம் பார்க்கக்கூடிய பெரிய வாய்ப்புமே வந்து கிடைச்சிது. தத்தாத்திரேயரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு, அதாவது குருவை நம்மளோட கூட்டிகிட்டு நம்ம அங்கேருந்து கிளம்புற மாதிரி இருந்தது. இவ்வளோ மக்களும் அழகாக அந்த நேரத்துக்கு வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஓடி வந்திருந்தாங்க ரொம்ப தூரத்துலேருந்து. எல்லாருக்கும் நன்றி. வர முடியாத
முடியாதவங்க எல்லாரும் கவலைப்படாதீங்க, எல்லாருக்காகவும் நான் வந்து வேண்டிக்கிட்டேன். பெரிய வாய்ப்பு, இந்த வாய்ப்பெல்லாம் வந்து இறைவன் நம்ம சத்குரு நமக்காக கொடுத்துருக்கார் கார்த்திகையனை வச்சு அப்படின்னு சொல்லலாம். வயலூரில் பூஜை அப்படின்னு முடிவான உடனே நான் தென்ஷெட்டி போகணும், அங்கே ஒரு முறை பாராயணம் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். அந்த நினப்புக்கு ஐயன் வந்து உயிர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அன்னதானத்திற்கு நம்மளால் முடிஞ்சு ஒரு மூட்டை அரிசி வாங்கி கொடுத்துட்டு பாபாவுடைய பிரசாதமாக வந்து சுட சுட ரவையில் செய்த பொங்கல் கொடுத்தாரு. அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு சாய்பாபாவிடம் இருந்து பிரியாத விடை பெற்று அங்கேருந்து கிளம்புனோம். இதுக்கப்புறம் நாங்கள் வயலூர் போகிறதுக்கு முன்பு நடந்த இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள், ஒரு சிறப்பான வலம்புரி விநாயக பெருமானுடைய தரிசனம், இது எல்லாமே நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். இன்றைய பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் ஷீரடி சாய்பாபாவிற்கு கொடான கோடி நன்றிகள். ஓம் சாய்ராம்.